மக்களே இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பணுமா, அங்கே போய் என்னென்னா ஃபால்ஸில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேனில் ஆவலாவோட காத்து கொண்டு இருக்காங்க. டென்ஷனில் வேறு இருக்காங்க. நம்ம புள்ள தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். போதகர் வந்து தண்ணி இல்லையா, அதனால வந்து ஆனாலும் செங்கடல வழி திறக்க மாதிரி அதனால நம்பிக்கையா போயிட்டு இருக்கோம். உண்டாக்குவார். மழை பெய்யுது பாரு. மழை தான் இப்போ கரெக்டாக மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ நான் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு போய் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாம் ஆண்டவர் பார்த்து போகிறதுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோனாவது எடுத்துகிட்டு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஏமாத்துறீங்களா? நாம இப்போ என்ட்ரன்ஸ் என்டர் ஆகிட்டோம்ல. ஏன்னா தண்ணி தான் இல்லாமல் இருக்கு. தண்ணியில பிறந்த பக்கத்துல மணிமுத்தாரும் போட்டுக்கிட்டு காஞ்சி போயிருக்கு. மணிமுத்து ஆறு மேலே ஏறிட்டு இருக்கோம் நாங்க. ரிவர்ஸ்ல இறங்குறாரு அவரு. என்னடா இப்போ வந்து செக்கிங் ஆக்சுவலா எல்லாருக்கும் போலீஸ் போட்டு செக் பண்ணி ஆமா தாய் சொல்ற கேட்டுங்க. இந்த முள்ள வேலி மாதிரி போட்டுக்கிட்டாங்க நடுப்பேற்றுறாங்க. சரி பாப்பா அங்கே பாரு பீகாக் இருக்கு. அன்னைக்கு சரியான இது பீகாக் இருக்குது. கீரிப்பில் அன்னைக்கு எவ்வளோ பேர் அப்போ கீரிப்பில் போச்சு, இப்படி உடுப்பு கொண்டு போச்சு. அன்னைக்கு கரெக்டாக பைக் முன்னாடி கிராஸ் ஆகிடுச்சா? பைக்கு முன்னாடி அன்னைக்கு உடுப்பு போச்சுன்னா சரியான நல்ல பேர் ஓட கிராஸ் பண்ணி போச்சு பைக்கில். என்ன டேம்? காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டின டேம். அதுக்கப்புறம் கட்டவே இல்லையா? தண்ணியில் வரிசையாக போகலாம். மக்களே இதான் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாரோட டேமு. காமராஜர் ஆட்சியில் கட்டி இப்போ கட்டப்பட்டிருக்கு. வரிசையாக இருக்கு. இப்போ வந்து கடும் வெயிலின் காரணமாக இந்த தண்ணி வராமல் இருக்கு. சரிங்களா? மழை பெஞ்சு அப்போ மழை பெஞ்சு இந்த டேமா தண்ணி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஆத்துல மட்டும் தண்ணி போயிட்டு இருக்கு, பாலத்துக்கு அடியில. அங்க பாருங்க மக்களே, 7 கண்மாயில இருந்து உழவும் தண்ணி. எப்போதுமே இங்கே தான் எங்களை கூப்பிட்டு வருவாங்க. பிபிஎஸ் டூரு, சண்டே கிளாஸ் டூர்லாம் இந்த பார்த்து தான். ஸ்கூலில் டூர்னா கூட இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ பாருங்க பார்க்கு வந்து எப்படி எனக்கு ஒரு பார்க்கு வருஷம் வருஷம் இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. கொக்கு ஆடு ஆடு கோட் அங்கே பாருங்க ஒரு மாடு கவு. என்னது என்ட்ரி ஆகிட்டோம். எங்க வந்திருக்கு வண்டல். இப்போ நம்ம வந்து மணிமுத்தார் வந்தாச்சு. நாங்கள் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே டேமோட அவுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். சரிங்களா மக்களே? வராங்க எல்லாரும். அங்கேருந்து போறவங்க எல்லாம் மக்களே குளிச்சுட்டு வராங்க. நம்ம கிட்ட யாரோ போய் சொல்லிட்டாங்க மக்களே. வெளியூர்காரங்க தலை விரிச்சு போட்டு வராங்க. இதெல்லாம் தெரியல. இந்த வெளியூர்காரங்க வந்து எங்களை ஏமாத்துறாங்க நம்மள. அதே சென்னைக்காரன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்த பாக்குறாங்க. பின்னாடி பாருங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். பின்னாடி எல்லாரும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க மக்களே, போயிட்டு வந்து நாங்கள் டேமுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு நான் வியூ காட்டுறோம். நம்மளா பாப்பா இனசி இவங்க பாட்டிமா, மை கிராண்ட்பா அண்ட் மை டாட்டர். அப்புறம்
ஆல்வின், ஆஷா, எங்கள் அண்ணி, அப்புறம் என் பொண்ணு, அப்புறம் இவங்க 2 பேர் நம்ம எங்கள் அண்ணன் வந்துட்டு இருக்காரு போதகர் புல்லட்டில் வந்து அஸ்வின். வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய ஆள். எங்கள் சின்ன ராசு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட போட்டு. இதுதான் ரோந்து பணிக்காக அடி டேமை சுற்றி வருவாங்க. இப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால அந்த போட்டு ஓரமாக கிடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 போட் இருக்குது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. அது மக்கள் ஃப்ரீயாக போகிறது. அப்புறம் இந்த மதகு இந்த போட் மதகு தண்ணி திறந்து வந்த மதகு வாய்க்காலுக்கு போகிறது. இதுதான் மதகுங்க. தண்ணி திறந்து விட்டால் வாய்க்கால் காவாலி வரும். அது அந்த பக்கம். நம்ம மேலே வரைக்கும் தண்ணி எழுதினா பாரு, அப்படி எவ்வளோ தண்ணி விடும். மதகை திறந்து விட்டா அவ்வளோ தண்ணி வரும். இதான் மேலே போகிற ஏரியா. இந்த படியை பிடிச்சி மேலே போகிறோம். நிறைய பேர் திரும்ப வேண்டாம், நிறைய பேர் தான். ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா வந்துடும். மாந்தோப்பு தாண்டினோடனே அங்கே ஒரு கோயில் இருக்கும். கோயில் தாண்டினோடனே இன்னும் அது வாக்கியா காவா தான். இந்த பக்கமும் தண்ணி வரும், இந்த பக்கம் தண்ணி வரும். அதில் வண்டியை ஓரங்கட்டு அங்கே சாப்பிட்டுட்டு குளிக்கிட்டு மக்களே இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கோம். இதுலோடு இறங்கி குளிக்க போகலாம்ல டேமுக்குள்ள. இந்த வரை ஹலோ மக்களே, எடுக்கவே இல்லைப்பா. நான் இருக்கேன். தாத்தா அங்கே இருக்கா, தாத்தா பண்ணுவாங்க. அப்படியே கரண்ட் வச்சு மஷ்ரூம் பிரியாணி அப்படியா? அது வேறையா? யார் சொன்னா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாப்பிடக்கூடாதான், ரூல்ஸ் இருக்கு போல். சார் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறோம். பாட்டிலில் இதெல்லாம் தண்ணி பிடிச்சாச்சு இப்போது. அதனால் இப்போ தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அந்த கிரவுண்ட்லேயே தண்ணி வருது, அங்கே சாப்பிட்டுக்கலாமா? ஓகே. அடுத்தது அந்த 1/2 கிலோமீட்டர்லாம் ஏன்டா தான் இருக்குது கேட்குறான். ஹலோ மக்களே, இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ என்னென்னா டேமில் தண்ணி கம்மியாக இருக்குது. டேம்லேயும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் ஃபால்ஸில் தண்ணி வரல. இப்போ அதெல்லாம் வறண்டு போயிட்டு இருக்கு பாருங்க. காவால கொஞ்சம் போல தண்ணி வரும், அங்கே மட்டும் தண்ணி இருக்குது. சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாச்சு. எல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டு போகிறாங்க மக்கள் எல்லாருமே. இருந்தாலும் சரி வந்தாச்சு, 2-3 செல்ஃபியாக எடுத்துகிட்டு போகுன்னு தான் வந்துட்டோம். டிக்கெட்டு என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு 30 ரூபா, வண்டிக்கு 50 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே. ஆனால் ஃபுட்டுலாம் எடுத்து போகக்கூடாது. மேலே ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகணும். நீங்கள் உங்களோட பை கூட இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ். சரிங்களா? என்ன ஆஃபீஸ்னால் செக் போஸ்ட் இது. ஆமாம், இங்கே வந்தாலும் நிறுத்திட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா தெரியுது. நாங்கள் கீழே வந்துட்டோம், அருவிக்கிட்டே ஃபால்ஸ்கிட்டே வந்துட்டோம். ஃபால்ஸ் கிட்டே நல்லா கூட்டம், சரியான கூட்டமாக இருக்குது.
செல்வின் ராய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு. அவனை பார்த்துக்கோ, தம்பியை பார்த்துக்கோ. ஓ புடி அவனை. கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்து, ஃபுல்லாக மீன் தான். அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே அதாவது மக்களே இங்கே பாருங்க, நம்ம வேனில் வரும்போது ஒருத்தங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விடுது, நம்மளை ஏமாற்றிட்டாங்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது, சரியான ஃபோர்ஸில் தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எல்லோரும் இங்கே நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. மணிமுத்தார் டேம், அங்கே மணிமுத்தார் ஆலங்கை டேம் வந்து பார்த்துப்போம். ரொம்ப வருஷம் ஆகுது, சின்ன வயசில் ஸ்கூல் பொழுதுபோக்கு கிளாஸில். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட போகிறோம். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து மேலே உள்ள மாஞ்சோலை எஸ்டேட், அது எப்போதுமே இருக்க சின்ன ஊட்டி மாதிரி இருக்கு. அங்கே போயிடுது. அது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இப்படி போகிறது. மன செலவு தான், இருந்தாலும் தம்பி பார்த்துக்கிறாரு ஒரு நம்பிக்கையில். தம்பி எங்கே இருக்காங்க? தம்பி பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா அவர் தான். ஜிபே சரிங்களா, எல்லாமே இருக்குது. அது ஒரு அக்கௌண்ட் மேனேஜர். பின்னாடி இருக்கிறது அவங்களோட அசிஸ்டன்ட். மீதி தகவலை தம்பி சொல்லுவார். அவ்வளோதான். மை போயம் வாசித்துக்காங்க. மை மதர் போயத்தில் எங்கள் அம்மா தெரியுது. எங்கள் அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசி எங்கள் அம்மா அங்கே அம்மானி தேன் நான் இருக்கு. அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் அம்மா அங்கே உட்காந்துட்டாங்க. எங்கள் அம்மா விட்டுட்டு வந்தோம். அது பெரிய கவலையா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. உடனே கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணோம். மக்களே குளிச்சாச்சு, எல்லாம் குளிச்சுட்டு எல்லாரும் வேனை நோக்கி போயிட்டு இருக்கோம். வேணதான் காணும். எங்க போய் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அதுவும் செருப்பு இல்லாம போயிட்டு இருக்கோம், மலையில ஏறுற மாதிரி. காய் போட போங்க. வீடியோ எடுங்க எல்லாம் வேனுக்கு போங்க. செல்வின் ஹாய் சொல்லுப்பா. ஹாய் யார் மக்களே. ஆக்சுவலாக டிக்கெட்லாம் போட்டாச்சு, நேரில் காசு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா டேம். ஆமாம், மக்கள் வந்து வந்தாச்சு, ஒரு மூடோடு வந்தாச்சு. அங்கே தண்ணி வந்தான்னா வரலன்னா என்ன கைகாலாம் நினச்சிட்டு வந்து இந்த மலையை பாரு, எவ்வளோ பெரிய மலை பாப்பா. பக்கத்தில் மலை காஞ்சிருக்கு. டேமுங்கிறது அங்கே பாருல டேம் அங்கே வரைக்கும் இருக்கலாம். 117 அடிக்கு 7 அடி தான் இருக்குது. 100 அடியை காணும், 110 அடியை காணும். எல்லாம் குடிச்சிட்டியா? நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்நாக்ஸ் விட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க.
வரும்போது வாங்க பேக் பெஞ்சர்ஸ் பாருங்க. வரும்போது எல்லாம் போக் போக் நாங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸ் டாக்கிங் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து மேலே பறிஞ்சது அப்படின்னா இந்த நியூஸ் சொல்லுங்க. ஜென்ஸ் சைடில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கான், லேடிஸ் சைடில் கம்மியாக இருக்கா. கம்மியாக இருக்கு. ஆனால் லேடிஸ் முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்க? என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா தாய் சொல்லுவாங்க. தாய் சொல்லுவாங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? என்னம்மா சொல்லணும்? ஹாய் விவேஸ், அப்படிதான் சொல்ல முடியும். எப்படி பிடிக்கிறீங்க? மணிமுத்தாரை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்ல ஏறலாமே. ஏன் ஏற? நாங்க போற மணிமுத்தார் டூரை என்ஜாய் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ மே மாசம்னால தண்ணி இல்லை, அவ்வளவுதான். அடுத்த மாசம் தண்ணி சூப்பரா வரும். சாய் சுட்டுப்பாங்க எல்லாரும். இப்போ பாருங்க ஒரு அழகான இடத்துக்கு வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இது ஒரு போலீஸ் கோர்ட் ஹவுஸ். இங்கே எல்லா வசதியும் இருக்கும். பசங்க நல்லா விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணி அந்த இருக்கு பாரு, பைப்பில் பைப்பு தவிர தண்ணி வரும். சரி, அங்கே உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஒரு அருவியில குளிக்க ஏமாந்து போயிட்டோமே, தண்ணி இல்லை. வந்து ஏமாந்து காட்ட முடியாது. அவர் சித்தியா தண்ணி அங்க வருது பாருங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணாத, போய் க்ளோஸ் பண்ண போ. தண்ணி வேஸ்ட் பண்ணாத, க்ளோஸ் பண்ணு. போய் பாப்பா க்ளோஸ் பண்ண போ. போய் பாருங்க, போ. கூட்டம் இல்ல போல. அது ஆக்சுவலாக மக்களே நாங்கள் குளிக்க போகிறதுக்கு பிளான் பண்ண இடம் இதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் போச்சு. நாங்கள் ஏமாந்து வந்துட்டோம். போன மாதம் நல்லா தண்ணி வந்துச்சு. இந்த மாதம் பார்த்தா காஞ்சி போய் கிடக்குது. போய் ஏமாந்துட்டு வந்தனால எங்களுக்கு ரொம்ப மனவாட்டமாக ஆயிடுச்சு. இப்படி வந்த இடத்துல பாருங்க, ஒரு அழகான இடத்த நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இப்போ என்ன பண்ணான்ட்டு இப்போ என்ன பண்ணான்னு சொல்லி வந்துட்டோம். பாருல இடத்த மிஸ் பண்ணுவோம். பாரு இப்படி. அதனால் இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அது சமைச்சது யாருன்னு சொல்லுங்க. ஹூ இஸ் திஸ்? கேமராமேன் தான். பாருங்க, துணி காய போடுற இடமா பாருங்க. ஒரு விண்டோவில் என்னத்து காய போட்டுருக்கேன் பாருங்க. மென்ஷன் பண்ணுங்க, அது நம்பர் 1. இது பேர் தான் பெரிய பாப்பா. தூக்கு வாங்க. கிட்டே இருக்காது, அதெல்லாம் தலையில வச்சு. ஏய், நீ தூக்கிட்ட தம்பி. இது கையில இருக்கு. ஏய் பாப்பா வாங்க. ஆமாம், அண்ணன்கிட்ட வாங்க. இது கரண்ட் முடியல, உன்னால ஓடே போயிருக்கோம் நேரம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல தண்ணி வர இடமா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணியே இல்லை. பாப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. குறைய சின்னதாக திறந்துக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா, இது ஆக்சுவலாக குடிக்கிற தண்ணி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுப்பியா? ஹாய் சொல்லுவா. ஹாய். வெல்கம் டு மணிமுத்தார். வெல்கம் டு மணிமுத்தார்.